வணக்கம். நேராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே வந்த பொன்முடி அவர்களை பார்த்தவுடன் சட்டென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ச்சியான நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். விரைவில் லோக்சபா தேர்தல் வரக்கூடிய நிலையில் சமீப காலமாகவே திமுக அமைச்சர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதன்படி மத்திய பாஜக அரசுதான் திமுகவிற்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்று பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட திமுகவினர் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 2006 2011 ஆண்டு வரை உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி அவர்கள் பதவி வகித்த போது வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக 2011 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து கடந்த 2016 ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இருவரையும் விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை ரத்து செய்து கடந்த 19ஆம் தேதி தீர்ப்பளித்தார். அத்துடன் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரும் குற்றவாளிகள் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டது. அதன்படி இந்த வழக்கில் குற்றவாளிகளான பொன்முடி மற்றும் விசாலாட்சி உள்ளிட்டோருக்கான தண்டனை விவரங்கள் நேற்று அறிவிக்கப்பட்டன. அப்போது பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி அவர்கள் தீர்ப்பளித்தார். அத்துடன் இருவருக்கும் தலா ரூபாய் 50 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டது. அத்துடன் தண்டனையானது மேல்முறையீட்டிற்காக 1 மாதம் மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி அவர்களுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது என்பதால் அவர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழந்தார். மேலும் பொன்முடி வசம் இருந்த உயர்கல்வித்துறை கூடுதல் பொறுப்பாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசம் சென்றது. இதற்கிடையே நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய சென்றிருந்தார். அப்போது தூத்துக்குடியில் இருந்தவரே பொன்முடி அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியதாக தெரிகிறது. மேலும் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்த பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கையும் ஆறுதலும் கூறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சென்னை திரும்பிய நிலையில் இன்று காலையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கு சென்று பொன்முடி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார். அப்போது மிகுந்த வருத்தத்தில் இருந்த பொன்முடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கையும் தைரியமும் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் சிறை தண்டனை தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் பொன்முடி அவர்கள் விவரித்திருக்கிறார். மேலும் கட்சியின் மூத்த துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுக்கு கட்சி சார்பில் அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறியதாகவும் கூறப்படுகிறது. பொன்முடி அவர்கள் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் என முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சந்தித்து பேசியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.